Hi, this is Fazlan from Aspira Design Institute. So today we're gonna see about threads from Meta. So this all my teammates Bala, Chindraj, and this is me. Then Soumya Devi and Sajid. So let's start our presentation with introduction. So Soumya Devi will take care of it. ஹாய், நான் சௌமியா தேவி. இப்போ நாங்கள் எதை பற்றி பேச போகிறோன்னா த்ரெட்டுங்கிற ஆப் பற்றி பேச போகிறோம். த்ரெட்டுங்கிறது ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு கான்வர்சேஷனுக்கும் ஒரு பப்ளிக் இன்டராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இது வந்து செப்ரேட் ஆப். வி கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் iOS அண்ட் நார்மல் ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்போ வந்து அக்டோபர் 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஸ்டாகிராமோட கம்பெனியன் ஆப்பாக தான் இது வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. அப்புறமேட்டுக்கு 2021 டிசம்பரில் வந்து இதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க சில ரீசன்ஸ்க்காக. அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பியும் ஜூலை 15 திஸ் இயர் தான் திருப்பி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது லான்ச் பண்ணப்பயே 2 டேஸ்க்குள்ளேயே 30 crores மேலே இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. இது அப்போயே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆப் ஆயிடுச்சு. இதை வந்து மெட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்க் ஜுகர்பர்க் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, CEO ஆஃப் மெட்டா. எதுக்கானா பீப்புள் வந்து ஒரு பப்ளிக்காக கனெக்டடாக இருக்கிறதுக்காகவும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ட்விட்டர்லலாம் டெக்ஸ்ட் பேஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கோம்ல, நம்மளோட தாட்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ்டாக பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம்லனா வெறும் இமேஜ் அண்ட் ரீல்ஸ் அது மாதிரி தான் பண்ண முடியும். இந்த த்ரெட்ஸில் வந்து நம்ம டெக்ஸ்ட் மூலயமா நம்மளோட தாட்ஸை வந்து எல்லாருக்கிட்ட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, அக்டோபர் 2019 லான்ச் பண்ணப்போ வந்து ஒரு ஸ்னாப்சாட்க்கு ஒரு காம்படிட்டராக தான் இது இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு இது கம்ப்ளீட்டாக டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு ஒரு ட்விட்டருக்கு ஒரு அந்த ஆப்போசிட் அந்த காம்படிட்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெட்டா வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. இதை வந்து ஃப்யூச்சரில் மேபி நம்ம சர்ச் கண்டென்ட் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த ஹேஷ்டேக் இதெல்லாம் வந்து இதில் இன்னும் வரல. அதெல்லாம் மேபி ஃப்யூச்சர்ஸில் கொண்டு வருவாங்க. இதில் இப்போ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம், பப்ளிக் கான்வர்சேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அவங்களோட ப்ரைவேட்டாக நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு நார்மல் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மாதிரி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மெசேஜும் பண்ணிக்கலாம். This is Balachandran. I am going to tell about disadvantages of threads. First of all, potential from OM. Long threads can be overwhelming for readers, especially for their extensive and complex topic. OM means அது கொஞ்சம் நம்ம போடுற த்ரெட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், வந்து அதிகமாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கண்டினியூஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து யாருக்குமே வந்து ஒரு பேஷன்ஸ் இல்லை, உட்காந்து நம்ம ஒரு ட்வீட் அந்த லாங் ட்வீட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிற அளவுக்கு வந்து யாருக்குமே பேஷன்ஸ் இல்லை. ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தென் ஃப்ராக்மெண்டட் என்கேஜ்மெண்ட். ஸோ நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நம்ம கண்டென்ட்ஸ் மூலமாக வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறோம். பட் அந்த ஒரு இன்ட்ராக்ஷனே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி தனித்தனியாக அதை பற்றி வந்து ஒரு ட்வீட்ஸ் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அக்சசிபிலிட்டி இஷ்யூஸ். இட் மே நாட் பி அக்சசிபிள் ஃபார் ஆல் த யூசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் அ மொபைல் அப்ளிகேஷன். ஸோ மொபைலில் அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அதர் டிவைசஸ்லாம் வந்து இது வந்து அக்சசிபிளாக இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்லோ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்லையும் வந்து பெருசாக வந்து அக்சசிபிளாக இருக்காது. இட்ஸ் நாட் ஈஸிலி டிஸ்கவரபிள் ஃபார் சர்ச் compared to standalone tweets. It's not be easily discoverable. அதோட ரீச், இப்போ ஒரு ட்வீட்டோட ரீச் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ எல்லா யூசர்ஸ்க்குமே அது கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து அந்த ட்வீட்ஸ் வந்து லைக் கீழே இருக்கும், வந்து விசிபிளாக இருக்காது. அண்ட் ஆடட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இந்த த்ரெட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லிங்க்ட் ஆகிடும். இன்கேஸ் வந்து நம்ம வந்து த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் சேர்த்து தான் டீஆக்டிவேட் பண்ண முடியும் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். தட்ஸ் ஆல் அபவுட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஆடியன்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யங் ப்ரொஃபஷனல் அண்ட் வந்து மில்லியன்ஸ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யங் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30% வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து. அண்டு வந்து இதில் மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யங் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து குரூப் ஆஃப் ஒர்க்கு ரிலேட்டடாகவும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வந்துட்டு ப்ரைவசி கன்சியூசி யூஸரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு தனி நம்பருக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறதும் அண்டு வந்து குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறதும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி அண்டு வீடியோகிராஃபி எந்தோசி சைடு
இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபியோ அண்ட் வீடியோகிராஃபியோ சென்ட் பண்ணுறது மூலமாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா செல்வாக்கு செல்வந்தர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேருவதற்கு மூலமாகவும் அண்டு வந்து ஆடியன்ஸ் இணைவதற்கு மூலமாகவும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு வந்து இது நியூ சேனலாகவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இதை சர்ச் பண்ணவும் பார்க்குறாங்க. அந்த டெக்கு எந்தோசிசைடு அண்டு இயர்லி அடாப்டர் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து இது ட்ரெண்டிங்கில் இருக்கவும் அண்டு வந்து இது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கவும் வந்துட்டு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்க்காங்க. Okay, next we are going to see about the competitors of threads. So as we all know, so இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் மாதிரியே இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங்கான ஆப்ஸ் தான். ஸோ லைக் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா நம்ம வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ப்ரைவேட் சேட்ஸாக இருக்கட்டும், நம்ம போடுற ப்ரைவேட் ஸ்டோரிஸ்லாம் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் நோ. அப்புறம் வாட்ஸ்அப், டெலிகிராம், ஸோ இது எல்லாமே ஒரு ரிலேட்டடான ஆப்பாக இருந்தாலும் ஸோ த்ரெட்ஸுக்கு மெயின் காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் தான். ஸோ ட்விட்டர்னு சொல்கிறத விட இட்ஸ் லைக் எலான் மஸ்க் விசஸ் மார்க் ஜக்கர்பர்க்னே சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து எதுக்கு வந்து த்ரெட்ஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா ஸோ மெட்டா கிட்ட ஆல்ரெடி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங்காக நிறைய ஃபேஸ்புக் அவங்க மூணுமே இருந்தாலுமே ஸோ த்ரெட்ஸ்ன்னு எதுக்கு அவன் வரணும்னா ஸோ ட்விட்டர் மாதிரியே ஒரு ஆப் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் எலான் மஸ்க் வந்து அவரோட பாதி சொத்தை போட்டு தான் வந்து ட்விட்டர் வாங்கினார். ஸோ அதே மாதிரி ஒரு ஆப் வந்து மார்க் ஜக்கர்பர்க்காலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ இவர் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறன்றதில் ஸோ இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி இருக்கிற யூசர்ஸை வந்து அப்படியே த்ரெட்ஸுக்குள்ளே இழுத்துட்டு ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ட்விட்டருக்கு அடாப்ட் ஆனதுனால ஸோ அவங்களால த்ரெட்ஸ் மாதிரி ஒரு ஆப்பில் வந்து உடனே இது பண்ண முடியல. பிகாஸ் வந்து ட்விட்டர் வந்து நாட் ஒன்லி இட்ஸ் ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம்ன்றத விட ஸோ சோஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம ட்விட்டரில் ஷேர் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஹேஷ்டேக்ஸ் க்ரியேட் பண்ணி அது வேர்ல்டு வைட் ஃபேம் பண்ணுற வச்சதுனால ஸோ எல்லாராலையுமே வந்து ட்விட்டர்லேருந்து இன்னும் அது வெளியே வர முடியல. ஸோ இன்னும் அது த்ரெட்ஸ் இன்னும் நார்மல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. ஸோ ஆனால் மார்க் ஜக்கர்பர்க் வந்து த்ரெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம இப்போ எப்படி அதை எம்பசைஸ் பண்ணுறோமோ ஸோ அதெல்லாம் வச்சு என்ன மாதிரி வந்து நம்ம பெட்டராக பண்ண முடியுன்றது மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்னா ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேரிங். ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து ட்விட்டரில் எப்படி இருக்கோ ஸோ நம்ம அதை அப்படியே பண்ணாமல் ஸோ நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி ஆட் பண்ணி ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து அது டோட்டலாக வேரியபிளாகவும் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு டெக்ஸ்ட் காலம் மாதிரி ஒன்று ஆட் பண்ணி ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்கிறாங்களோ ஸோ அது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஷேர் பண்ணி ஸோ அதுலேருந்து நிறைய பேர் என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரி ட்வீட்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ அப்படியே நான் சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆர்கனைஸ்டு கான்வர்சேஷன்ஸ். இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு நிறைய நெகட்டிவான ஃபீட்பேக்ஸும் நிறைய பேர் ட்வீட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வேணுமோ ஸோ அது வந்து கிடைக்காம போயிடும். ஸோ த்ரெட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸோ ஆர்கனைஸ்டு கான்வர்சேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ரிலேட்டடாக இப்போ இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த மாதிரி ஃபீட் வருதோ ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ லைக் ஃபுட் ரிலேட்டடாக இது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து த்ரெட்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கன்வே பண்ண முடிஞ்சுது யூசர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஸ்டோரி டெல்லிங் வந்து நம்ம எப்போவுமே விஷுவலாக ஒரு விஷயத்தை பார்க்குறதோட ஸோ லைக் இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் போட்டிருக்கிறத அவங்க ரேண்டமாக படித்தாங்கன்னா ஸோ தே கிவ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அதை கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய பேர் ப்ராக்டிஸ் ஆகணுனாலும் ஸோ ஒன்ஸ் அதை நம்ம கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஸோ இட் கிவ்ஸ் சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் ஸ்டோரி டெல்லிங். ஸோ லாங் ஃபார்ம் கண்டென்ட். ஸோ ட்விட்டரில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு லிமிட்டட் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். லைக் ஒரு 2500 சென்டென்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆனால் த்ரெட்ஸில் வந்து நம்ம என்ன சொல்ல வரமோ ஸோ அதை அழகாக நம்ம என்னென்ன சப்டைட்டில்ஸ் போட்டு ஸோ புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு அது எல்லாமே போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் த்ரெட்ஸ் வந்து இப்போதைக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்ததுனால இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபீச்சர்ஸாக தான் நம்ம அதை எடுத்துக்கிறோமே தவிர ஸோ அது வந்து ஒரு இன்னொரு ஆப்புன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ இப்போது ரெண்டுமே இப்போ காம்படிஷனில் இருந்தாலும் இப்போதைக்கு ட்விட்டரை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் த்ரெட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் சார். தேங்க்யூ.